கடைசி 3 மேட்ச்லயும் டாஸ் வின் பண்றவங்க தான் மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மிச்சம் மீதி வைக்காம டெஸ்ட் பண்ணி பார்த்துறாங்க. அகமதாபாத்தில் கட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரவுண்டில் இது கிரவுண்டா இல்லை கடலான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு மக்கள் கூட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டுச்சுது ஐபிஎல் சீசன் 18 ஃபைனல். எல்லையில் போர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆமிஸுக்கு முதல் வணக்கத்தோட சங்கர் மகாதேவனின் பாடல்கள் மற்றும் லைட்டிங்கோட கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸினுடைய ஃபைனல்ல டாஸ் வின் பண்ணாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. வேர்ல்டு முழுக்க வெயிட்டிங்ல இருக்கு யார் அந்த புது ஐபிஎல் வின்னர்னு. ஆனா கிரவுண்டு முழுக்க வெயிட்டிங்ல இருந்துச்சு விராட் கோலி எப்ப வருவார்னு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலா காமா கூலா வந்தாரு விராட் கோலி. ரசிகர்களை ஏமாத்தாம 190 ரன்ஸ்ல மூண்டா பிரிச்ச ஒரு பங்கு 43 ரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் போனாரு. அதுக்கப்புறமா ஆர்சிபியோட கேப்டன் பரிதர் 26 லிவிங்ஸ்டன் 25 அதிகபட்சம் இவங்க 3 பேர் தான் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்தவங்க எல்லாம் அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. மொத்தமா 9 உதிரிகள்ல 9 விக்கெட் இழந்து 20 ஓவருக்கு 190 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆர்சிபி. ஆட்டத்துக்கு ஒரு பிரேக்க போட்டு பிரீத் பண்ணலான்னு பார்த்தா பிரிட்டனோட முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் வந்திருக்காராமா. ஒரே இன்டர்வியூவாவே இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனிங்ல இறங்கின பிரியங்க் ஆர்யா மற்றும் பிரப் சிம்ரன் ஓடோட அடி வெளுத்துட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுன்னு தான் நினைச்சோம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்லயே 50 கிட்ட உழைச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த விக்கெட் போச்சுது. இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவன்ட்ட இங்கிலீஷ் பேசுறியப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு புரியாத அடியெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி 23 போலுக்கு 39 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. இந்த சூட்டா இங்கிலீஷும் ஸ்ரேயா ஐயரும் மறுபடியுமா ஐயோ போங்கப்பா ஆர்சிபி வீட்டுக்கு அப்படின்னு சொல்ற டைம் தான் ரொனால்டோவை 4 பேர் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஆர்சிபியே ஸ்ரேயா ஐயரை டிஃபெண்ட் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸ்ரேயா ஐயர் போனதுமே ஆர்சிபி நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்தாரு பாருங்க எங்கப்பா இருந்த இவர நாள் அப்படின்ற மாதிரி சஷாங்க் 60 ரன்ஸை 30 போலுக்கு அடிச்சு தள்ளினார். இந்த முறை ஆர்சிபி டீம்ல இருந்த எல்லாருமே சஸ்டைனா விளையாடி இருந்தாங்க. உண்மையிலேயே ஆரம்பத்தில இருந்து கடைசி ஃபைனல் வரைக்கும் ஆர்சிபியினுடைய ஸ்கோரும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல 3 பவுலர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். புவனேஸ்வர், குர்னால் பாண்டியா மற்றும் ஷெப்பர் இவங்க 3 பேருமே கேம் சேஞ்சர்ஸ் தான். ஒவ்வொரு விக்கெட்டும் கடைசியா போகும்போது விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸை பார்த்து உனக்கு தான் மச்சான் பாத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் 2008 இருந்து ஏபிடி வில்லியர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ்லாம் இருந்தாரு. 18 வருஷமா ஒரே லேபிளுக்கு 18வது நம்பரோட இருந்த விராட் கோலிக்கு கடைசி ஓவர் தாங்க முடியல. அவ்வளவு உணர்வு பூர்வமா இருந்துச்சு. விராட் ரசிகர்களுமே கண்ணிரும் கம்பளையும் ஆயிட்டாங்க. எல்லாத்துலயுமே கப்பு வச்சிருக்காரு. ஐபிஎல் இல்லையேன்னு தோணிச்சுது. இப்போ ஐபிஎல் கப்பு வச்சிருக்காரு. சோ அவருடைய பக்கெட் லிஸ்ட் எல்லாமே டிக் 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 டிக். அதே நேரம் விராட் கோலி ரசிகர்கள் மட்டுமில்ல ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரிய சல்யூட். காரணம் 18 வருஷமா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு இந்த சாம்பியனுக்காக காத்திருந்தீங்கல்ல, அதேதான். அதனால ஆர்சிபி வாண்ட் தி கப்.